ஒரு நாளைக்கு ஒரு செக்க கூடாது என்றும் நான் ஒரு கழகத்தை விளைவிக்காவிட்டால் உன் தலை
நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று அடைந்தேன். வைகுண்ட மதியாக்கி அந்த பாட்டன் வெற்றி பெறுவான். உன்னிச்சையில் இன்னிச்சையில் பால் ஜென்மம் எடுத்தவா மச்சா சிம்மா கூர்மா வராகா வாமனா பலராமா ராமா கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதாரத்துக்கு சொந்த கதாநாயகன் எனது பாட்டன் பரந்தாமனை பணிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழிமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழிமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேனதி ஆசையனும் நெஞ்சை ஊற்றி வைத்தேன். அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேனதி ஆசையனும் நெஞ்சை ஊற்றி வைத்தேன். அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேனதி ஆசையனும் நெஞ்சை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிறவே பாடி வந்தேன். என்னிடம் உருகிறவே பாடி வந்தேன். அந்த ஏழு மலை மீது ஏறி வந்தேன். ஏழு மலை மீது ஏறி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை நினைத்ததை நடத்தி வைப்பார் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. நினைத்ததை நடத்தி வைப்பார் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவார் கோவிந்தா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. உரைத்தது கீதையும் தத்துவமே உரைத்தது கீதையும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. எனது பாட்டன் பரந்தாமனை கண்டு வணங்கி நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் சொந்தக்காரியான எனது பாட்டி லட்சுமி தேவியை கண்டு வணங்கி நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று பிறகு அழுதேன் கைலாயம். அங்கு மாதொரு வாகனம் இருக்கக்கூடிய அந்த சிவசக்தி சன்னிதரின் திருவருளை பெற்று அடைந்தேன். பூலோகம் இந்த பூலோகத்தை அடைவதற்கு முன்பதாக அதாவது இந்த மார்க்கமாக இந்த பூலோகத்தை அடைந்திருக்கின்றேன். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலத்திலே குறிஞ்சி நிலத்திற்கு வந்திருக்கின்றேன். அதாவது குறிஞ்சி நிலத்திலே வேள்வி மலை சாரலுக்கு அருகில் வந்திருக்கின்றேன். இந்த இடமோ சிந்தை இறக்கி சிறுகுடலில் கவிழக்கி விந்தை இறக்கி வேள்வியை பல செய்ததால் இந்த இடத்துக்கு வேள்வி மலை சாரல் என்று பெயர் பெற்றது. ஆகையினாலே இந்த இடத்தை பார்க்கும் பொழுது ஆஹா எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென காட்சி இருக்கிறது. மரத்துக்கு மரம் தாவும் மந்திகள் வானிலை நோக்கி பறந்த மரங்கள் அங்கு பூக்கின்ற பூக்கள் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது வற்றாத பொய்கை மழம் பொழிக்கும் காவிரி போலதாக தெரிகிறது. காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருளை நதி மேவி ஆறு பழமோட மேனி செழித்த தமிழ்நாடு என்பார்களே. இந்த தமிழ்நாட்டுக்கு அந்த காவிரி தாயினுடைய அருள் தேவை என்பதற்காக நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம்
உயர்ந்த தமிழ் நாட்டி செல்ல பெண்ணாக உழவதெல்லாம் பாராட்டும் பொன்னாக அன்று பொங்கி வரும் காவிரியே பாலியவே நடந்தாள் வாழை காவேரி நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க நாடகமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க நடந்தாள் வாழி காவேரி. இதை பார்க்கும் பொழுது மூவாசை என்ற முனிவன் நமக்கே இவ்வளவு ஆசைப்படும் பொழுது சாதாரண மனிதர்களுக்கு சொல்லவா வேண்டும்? ஆஹா, இந்த இடத்தை பார்க்கும் பொழுது நல்லவர்கள் வாழக்கூடிய இடம் ஆகையினாலே இந்த நல்லவர்கள் வல்லவர்கள் வாழக்கூடிய இடம் சைவ குல வேடுவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி, ஒரு தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா. நதி வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா. நதி வெள்ளம் பாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர் மயக்கும் போது நீங்க பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செய்யுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி, ஒரு தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரியணெஞ்சில் ஒரு துளி மஞ்சள் இல்லை, அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரியணெஞ்சில் ஒரு துளி மஞ்சள் இல்லை, அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரியணெஞ்சில் ஒரு துளி மஞ்சள் இல்லை, அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணை விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி, ஒரு தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. ஆஹா, இந்த இடத்தை பார்க்கும்போது இவ்வளவு ரம்மியமாக தெரிகிறது. இந்த இடத்தில் நடந்த ஒரு கழகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாரதன் கால் போட்டால் கழகம், நாள் போட்டால் நன்மை என்று சொல்வார்களே, அதாவது நாரதன் கால் போட்டால் கழகம், நாள் போட்டால் நன்மை என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த இடத்திலே நல்லதொரு கழகத்தை நேர்த்தியாகவும் பூர்த்தியாகவும் இந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேன். அதாவது இந்த இடத்திலே, அதாவது வேள்விமலை சாரணிலே நல்லதொரு கழகம் செய்ய வேண்டும் என்றால் கழகத்திற்கான அறிகுறிகள் தென்பட வேண்டும். என்றாலும் அதற்கு முன்பதாக நல்லதொரு கழகத்தை செய்ய வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? விநாயக பெருமானை வணங்க வேண்டும். எதற்காக விநாயக பெருமானை வணங்க வேண்டும் என்றால், அதாவது ஆதியிலே சிவபெருமானாகப்பட்டவர் திரிபுரத்தை எரிப்பதற்காக தன்னுடைய தேரில் ஏறி சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது எனது தந்தை பிரம்மதேவனாகப்பட்டவர் கண்டு, சுவாமி நமக்கெல்லாம் குருவாக ஒருவரை வணங்கி அவரை வணங்கிவிட்டு பிறகு சென்றால்தான் நாம் எடுத்திருக்கக்கூடிய
நம்முடைய காரியங்கள் நல்ல முறையில் நடக்கும் என்று தெரிவிக்கும் பொழுது நானும் ஆக்கல் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு முதல்வன் நான். என்னை விட இந்த உலகத்திலே பெரியவன் யார் இருக்க முடியும் என்று தெரிவித்து அகங்காரத்தோடு தன்னுடைய தேரிலே சென்று கொண்டிருக்கின்றார். தன்னுடைய தேரிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த தேராகப்பட்டது அச்சாணி ஒடிந்து விழுந்தது. அந்த அச்சாணி ஒடிந்து விழுந்த இடம்தான் இன்றைக்கும் சென்னை மாகாணத்தில் உள்ள அச்சரப்பாக்கம் என்ற இடம். அந்த இடத்திலே மறுபடியும் என் தந்தை பிரம்மதேவன் கண்டு இந்த இடத்திலே ஒரு குருவையை வைத்து வணங்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த உடைந்த அச்சாணியாகப்பட்டது ஒன்று கூடி எழுந்து வரும் என்று தெரிவிக்கும் பொழுது அந்த இடத்திலே ராஜ கணபதி என்ற ஒரு ஆலயத்தை நிறுவி அந்த இடத்திலே சிவனும் விஷ்ணுவும் இருவரும் சேர்ந்து அந்த இடத்திலே ராஜ கணபதியை வழிபட்டதாக வரலாறு உண்டு. ஆகையினாலே அந்த விநாயக பெருமானை வணங்க வேண்டும். எப்படி அழற்போம் வலுவழிப்போம் அன்னை வைத்துக் கொண்டு தொலைப்போம் போகா சேரப்போம் நல்ல குணமதிய மாமருடைய கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கை தொழிலக்கால் என்பார்களே. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலவரை கோலன் ஏற்றினை நந்தி மகத்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றினால் நம்முடைய கழகம் நல்ல முறையில் நடக்கும் என்பதற்காக சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு, சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு பிள்ளையா, சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு அவ்துணையாலே நடந்தோடும் தொடர்ந்து, அவ்துணையாலே நடந்தோடும் தொடர்ந்து பிள்ளையா, சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு மகிழ்ச்சியிலே திளைத்தான். சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு பிள்ளையா, சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு கேட்கதெல்லாம் கொடுத்த வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை இல்லை இல்லை. கேட்கதெல்லாம் கொடுத்த வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை. நாட்டம் என்ன உனக்கும் அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும், அவன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும். சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு பிள்ளையா, சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் துயரமும் நின்று தடுக்கும். நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் துயரமும் நின்று தடுக்கும். அஞ்சேலின் ஒரு பாதம் எடுக்கும் அவன் அசைத்து வர அருள்மணிகள் ஒழிக்கும், அவன் அசைத்து வர அருள்மணிகள் ஒழிக்கும்.
இந்த உலகத்திற்கு நேர்த்தியாகவும் பூர்த்தியாகவும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கழகத்திற்கான அறிவுரையில் இருந்து பார்ப்போம். நாராயணா. ஆஹா, ஆனோளம் சோ, ஆனோளம் சோ, என்ன அருமையான கானம். இந்த கானத்தை கேட்கும் பொழுது யாரையோ வா வா என்று அழைப்பது போலவா இருக்கிறது. ஆஹா, 3 விதமான குரல்கள் அல்லவா? எத்தனை எத்தனை குரல்களை கேட்டாலும், அதாவது குரல் இனிது யார் இனிது என்பர் தம் மக்கள் மரணச்சொல் கேளாதவர் என்பார்களே, அது போல இனிமையான ஓசையை கேட்கும் பொழுது இந்த பெண் யாராக இருக்க வேண்டும்? மண்டு போய் தனைய கூந்தல் மருதமண்டாரி வள்ளி கெட்டையோடத்த கண்ணுள் கிளிமொழி வாகி மூரல் தேனோ தக்கண்டோ சக்கரையோ தேனொன்று கலந்தவாகோ அண்டமா முனிவர்க்கெல்லாம் அமுதம் என்று அடிக்கலாமோ என்று இந்த பெண்ணை பார்த்துதான் பாடிய பாடுறோம். ஆஹா, இந்த பெண் யாராக இருக்க வேண்டும்? அதாவது எனது பாட்டன் ஆதியிலே எனது பாட்டன் மகாவிஷ்ணு 3 அடி குள்ளனாக, அதாவது வாமன அவதாரம் கொண்டு பூலோகத்திற்கு வருகிறார். எதற்காக? மகாபலி சக்கரவர்த்தியுடைய அகந்தையை அழிப்பதற்காக. மகாபலி சக்கரவர்த்தி தனக்கு நிகர் யாருமே இல்லை, தானத்திலும் தர்மத்திலும் தனக்கு நிகர் யாருமே இல்லை என்று மகாபலி சக்கரவர்த்தி அகந்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இவனுடைய அகந்தையை அழைப்பதற்காக 3 அடி குள்ளனாக வாமன அவதாரம் கொண்டு பூலோகத்திற்கு வருகிறார். மகாபலியை சந்தித்து எனக்கு யாசகம் வேண்டும், பிச்சை வேண்டும் என்று கேட்கும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் கேள், இப்பொழுதே தருகிறேன் என்று இருமாப்போடு தெரிவிக்க அவர் 3 அடி மண்ணை கேட்டார். 3 அடி மண் வந்திருப்பவன குள்ளன் இவன் காலால் அளந்தால் 3 அடி எவ்வளவு தூரம் வந்து விட போகிறது என்ற இருமாப்போடு இதோ உன்னுடைய கால் வைத்து 3 அடியை அளந்து கொள் என்று தெரிவிக்கும் பொழுது பூலோகத்தை உடனடியாகவும் மேலோகத்தை உடனடியாகவும் அளந்தால் 3வது அடிக்கு மண் எங்கே என்று கேட்கும் பொழுது இவனுடைய அகத்தை எழுந்து பூமியில் தலை வைத்து இவனுடைய தலையில் உங்கள் பாதம் வைத்து 3வது அடி அளந்து கொள்ளுங்கள் என்று தெரிவிக்கும் பொழுது அவனுடைய தலையில் கால் வைத்து அதான பாதாளத்திற்கு தள்ளினார். இருந்தாலும் அவருடைய வெற்றியை வச்சு அவருடைய கண்ணில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் பூமியில் உள்ள 2 சொட்டு கண்ணீரும் 2 மாதங்களாக வடிவெடுக்க அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். அவர்களுக்கு தக்க பருவம் வந்ததும் திருமணம் செய்ய வேண்டும் என்பது என்று எனது பாட்டன் கேட்கும் பொழுது அவர்கள் தெரிவித்தார்கள், இருவரும் ஒரே கணவனை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று தெரிவித்தார்கள். அப்பொழுது எனது பாட்டன் கோபம் கொண்டு இந்த பிறப்பிலே உங்களுக்கு திருமணமே இல்லாமல் போக கடவுள் என்று சாபத்தை கொடுத்தார். மறுபிறப்பிலே அமிர்த வழியாகப்பட்டவள் தேவேந்திரன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஐராவதம் என்னும் யானை வயிற்றில் பிறந்து தேவ யானையாக வளர்ந்து சூர சம்ஹாரத்தை முடித்த முருகன் அன்னவளை திருமணம் செய்து கொண்டுள்ளார். அன்னவளும் சுதந்திர வள்ளியாக இந்த திரைப்படத்தில் காவல் புரிந்து கொண்டிருக்கின்றார். மான் வயிற்றில் பிறந்து நம்பி மன்னனால் வளர்க்கப்பட்டு ஆலோலம் சோ என்று பறவை வெட்டி கொண்டிருக்கின்றார். அன்னவளுக்கு அந்த முருகனுக்கும் திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். ஆகினாலே முக்திக்கு வித்தாக இவள் முருகன் சொத்தாக பள்ளி பொண்ணு பிறந்து வந்தால் நத்தையில் முத்தாக மாறாத இன்பம் கொண்டால் மண்ணின் சொத்தாக
வைத்து ஒரே இடத்தில் நின்று அவர்களெல்லாம் சந்தித்து தன்னுடைய அன்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிழாவை சரி அன்பை கொள்வதற்காக தான் இந்த திருவிழாவை கழித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த திருவிழாவிற்கு எவ்வளவு பொருளுதவியும் எவ்வளவு செலவுகளும் செய்து இந்த திருவிழாவிற்கு எவ்வளவு செலவு செய்திருந்தாலும் கூட பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்றார்கள். என்ன காரணம்னா ஒரு மனிதன் செல்வம்